கொண்டிருக்கிற ஒரு விழா. இந்த விழாவில் 2.25 மணிக்கு உணவருந்தாமல் சற்றேறக்குறைய 100 பெருமக்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை எண்ணுகிற பொழுது இதைவிட மிகப்பெரிய விருது எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வாழ்நாளில் எதை சம்பாதித்தாய் என்றால் நல்ல மனிதர்களை சம்பாதித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை காணுகிற பொழுது உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. இங்கே பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று பண்புமிக்க பெருந்தகைகள் எல்லாம் ஒன்று கூடி பேசி தென்னிலை கோவிந்தனார் கடந்த 10 நாட்களாக இதுவே தன்னுடைய வாழ்நாள் பணி என்பதை போல சுழன்று பணியாற்றி தங்கராஜ ஐயா அவர்கள் துணை நின்று நான் கூட பல பாராட்டு விழாக்களுக்கு பாராட்டு பெறுபவர்களுக்கு தொலைபேசியிலோ அல்லது அஞ்சலிலோ தான் அழைப்பு அனுப்பியிருக்கிறேன். ஆனால் நீ செய்தது தவறு என்பதை உணர்த்துவதை போல தங்கராஜ ஐயா அவர்கள் குழுவினர் நேரிலே வந்து பாராட்டுக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த அந்த பண்பாட்டை நினைத்து மகிழ்கிறேன். செய்கிற நிகழ்வுகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைய பாராட்டு விழாவிலே ஒரு புறம் பண முடிப்பு, இன்னொரு புறம் பல தட்டுக்கள், அடுத்த புறம் பாராட்டு சான்றிதழ்கள், நூலாடைகள், மலர் மாலை, மலர் கிரீடம், மகுடம் என அப்படியே மகிழ்ந்து போய் நாங்கள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் என்பது 12/6/1956. சற்றேறக்குறைய 63 அகவையை எட்டுகிற எனக்கு சிறந்த நாள் எது என்று கேட்டால் விருது பெற்ற கடந்த 5 கூட இல்லை. இன்றைக்குதான் நான் சிறந்த நாளாக என்னுடைய குறிப்பேட்டிலே குறித்துக் கொள்வேன். காரணம் நம்மோடு இருக்கிற